அன்பானவர்களே, பரிசுத்தம் என்பது என்ன? சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள், நான் டிவி பார்ப்பதில்லை, சினிமா பார்ப்பதில்லை, சிகரெட் பிடிப்பதில்லை, இதுதான் பரிசுத்தம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது பரிசுத்தத்தின் ஒரு பகுதி, அவ்வளவுதான். அதையும் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்த பகுதி இருக்கிறது, வசனத்தின்படி வாழ வேண்டும். ஒரு குடும்பத்தின் பரிசுத்தம் என்ன தெரியுமா? மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின்படி மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவதுதான் குடும்பத்தின் பரிசுத்தம். ஒரு புருஷன் தன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு புருஷன் மனைவியை நேசித்து அன்பு காட்ட வேண்டும், அதுதான் குடும்பத்தின் பரிசுத்தம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகள் குடும்பத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதுதான் பிள்ளைகளின் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் இல்லாதபடி நான் டிவி பார்க்க மாட்டேன், நான் பூ வைக்க மாட்டேன், இதை செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்கள், அதுதான் பரிசுத்தம். வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தால் 8 மணி நேரம் நீ வேலை செய்ய அரசாங்கம் சம்பளம் கொடுக்கிறது. 8 மணி நேரம் கடுமையாய் உழைக்கிறாயா? வேலை செய்கிற இடத்தில் நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாயா? உன் வேலையிலே பரிசுத்தம் இல்லை. நீ செய்கிற வேலையில பரிசுத்தம் உண்டா? நீ செய்கிற வேலையில உண்மையாய் இருக்கிறாயா? நீ வாங்குகிற சம்பளம் மாத்திரம் போதும் என்று இருக்கிறாயா? உன் ஆபீஸில் இருந்து ஒரு குண்டூசி நீ வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாது என்பதை அறிந்து கொள். திருடனாக இருந்து கொண்டு எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? உன் கடமையை செய்வதற்காக ஏழை மக்களிடத்தில் 500 கோடி 100 கோடி இந்த லஞ்சம் வாங்குகிறவன் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாது. நரகத்தின் அக்கினிக்குள்ளே தான் போக வேண்டும். பரிசுத்தம், வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம். வியாபார தந்திரம் என்று சொல்லிக் கொண்டு ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய தானியத்தை பதுக்கி வைத்து கள்ளக்கடத்தல் செய்து ஏமாற்றிக் கொண்டிருந்தால் வியாபாரத்திலே பரிசுத்தம் இல்லை. பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஆலயத்துக்கு போகலாம், காணிக்கை கொடுக்கலாம், பேர் வாசிப்பாங்க, 10,000 ரூபாய் காணிக்கை கொடுத்தார் என்று. பரலோகம் போக முடியாது. அநியாய சம்பாத்தியம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர்கிட்ட விரும்பணும், ஒப்பு கொடுக்கணும், பிரயாசப்படணும். முடியவில்லை என்று சொல்லக்கூடாது, முயற்சி பண்ணணும், பரிசுத்தமா வாழணும். ஆண்டவரே, நான் அப்படி ஒரு உண்மையான வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும்.